ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. எல்லாருக்கும் முதல்ல என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் தாங்க பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 4 ஆரஞ்சு பழம் எடுத்து அதோட ஜூஸை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை, வெறும் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். இது ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவு இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் இந்த ப்ரௌன் கலர், இந்த கோல்டன் கலர் திராட்சையும் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா நட்ஸுமே உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான். எது உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டூட்டிஃப்ரூட்டி. இதில் 2 கலர் வச்சுருக்கேன், ஆரஞ்சு ஒன்று, எல்லோ ஒன்று வச்சுருக்கேன். இது ரெண்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது செர்ரி. 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செர்ரியை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம், நல்லா சாஃப்டான பேரிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஹார்டானதுன்னா ஊறுறதுக்கு லேட் ஆகும். நல்லா சாஃப்டாக அப்படி தொட்டொன்னே அமுங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேட்ஸாக வாங்கிக்கோங்க. அப்படி எடுத்து அந்த சீடு மட்டும் இது பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேன்பெரி. இதை ஆட் பண்ணிக்கிறோம். பெரிஸ் உங்களுக்கு என்னென்ன பெரிஸ் கிடைக்குதோ அத்தனை பெரிஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 24 ஹவர்ஸ் இந்த ஆரஞ்சு ஜூஸோடையே ஊறுற மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது நல்லா இதுலேயே ஊறினா மட்டும்தான் அந்த புளிப்பு டேஸ்ட் எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கும். குறைஞ்சபட்சம் இது 8 மணி நேரமாவது ஊறணும். 24 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி முடியலைன்னா 8 ஹவர்ஸாவது கண்டிப்பாக ஊறணும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் நீங்கள் அதை அப்படியே பெரட்டி மட்டும் விடுங்க. ஏன்னா அப்படியே ஒரே லெவலாக ஊறி நல்லா கிடைக்கும். அதனால தான் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ரொம்ப சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ இது கிரைண்ட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பவுடராக அரைச்சிருக்கோம். இதை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை. இதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதை முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில், பட்டர், இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கப்பு கோதுமை மாவை சலித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கோதுமை மாவு சலிக்கும் போதே கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்பைஸ் பவுடர், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சலித்து எடுத்துக்க போகிறோம். மாவு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம நேற்றே நட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து முதல்ல போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த நட்ஸு எல்லாமே அந்த கோதுமை மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்க போகிறோம். எனக்கு இந்த நட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் ஆரஞ்சு ஜூஸ் இருந்தது. அதனால் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்காகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸஸ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பேக்கிங்க்கு. இப்போது ட்ரே பார்த்திங்கன்னா நான் 7 இன்ச் ட்ரே. உள்ள அடியில் பார்த்திங்கன்னா நான் பட்டர் தடவி மேலே பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே திரும்பவும் பட்டர் தடவி அதுக்கும் மேலே நான் கோதுமை மாவு வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதில் அந்த பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரை வந்து ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ட்ரே தான் இருக்கணும், அப்போ தான் பேக்காய் வரும்போது கரெக்டான அளவில் வரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கேஷ்யூஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து கடாயில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு நான் ஏற்கனவே கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ட்ரேவை வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம நடுவில் செக் பண்ணிக்கலாம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறத. கண்டிப்பாக 40 மினிட்ஸ் எடுக்கும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போது 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் நடுவில் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம செக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதில் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இது கூட நான் கொஞ்சமாக செர்ரீஸும் அந்த பெரியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த சிரப் கூடவே சேர்த்து அந்த சுகரோடு சேர்த்து மெல்ட் ஆகணும் எல்லாமே. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது நல்ல ஒரு சிரப் மாதிரி குழன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா அந்த பெரிஸோட கலர் வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். ரெட் கலராக இருக்குது பாருங்கள் தண்ணி, அந்த எசன்ஸ் தண்ணி. இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். கேக்கை வந்து ட்ரேலேருந்து எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ண சிரப் இங்கே இருக்குது. இந்த சிரப்பை வந்து லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து இந்த கேக் மேலே இந்த மாதிரி தடவிக்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சொல்லுங்க. வாங்க கேக் கட் பண்ணலாம். வாங்க எந்திரிங்க வாங்க. Thank you. கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.